வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க லெசன் என்ன அப்படின்னா ஆல்டிஹைட் லெசன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நம்ம இந்த கொஸ்டினை வந்து டிகோட் பண்ணுவோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட் டி அப்டைன்ட் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் நம்மளோட டி ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம டி ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட டி ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டால்டிகைட் வந்து கொடுத்துருக்காங்க வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் ஹைட்ரலிஸ் வந்து ரியேஜெண்ட்டாக கொடுத்து ஏங்கிற ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏங்கிற ப்ராடக்ட் வந்து ஆசிடோட ஹீட்டிங் நடக்கும்போது பிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. பிங்கிற ப்ராடக்ட் வந்து ஹெச்பிஆரோட ரியாக்ட் ஆகும்போது சிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ நம்ம சிங்கிற ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சதான் நம்மளோட டிங்கிற ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சாதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைட். ஓகே, ரியாக்டிங் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் என்ன நடக்குது, ஹைட்ராலிசிஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக என்ன ரியேஜென்ட், இது வந்து ஒரு ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ரியேஜென்ட். ஓகேங்களா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னாவே இங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், நம்மளுக்கு ஆல்டிஹைட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, இப்போ ஆல்டிஹைட் வந்து நார்மலாக ரெடியூஸ் ஆனால் என்னவா கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஆல்கஹாலாக கிடைக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது என்னது, எத்தனால் வந்து ஏவா கிடைச்சிருக்கு. ஓகே, சிம்பிள் ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஹைட்ரலிஸ் நடந்திருக்கனால உங்களுக்கு எத்தனால் வந்து ஏ ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எத்தனால் வந்து ஏவா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஏ வந்து என்ன நடக்குது, ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட்டிங் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷன் என்ன, சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட்டிங்னாவே என்ன அர்த்தம், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, இங்கே வந்து என்ன ஆகுது, டீஹைட்ரேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், ஈத்தீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பி ப்ராடக்ட்டும் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சி ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஓகே, தேர்டு என்னது, சி ப்ராடக்ட். ஈத்தீனோட ஹைட்ரஜன் புரோமைடை வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹைட்ரஜன் புரோமைனாவே மோஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன நடக்கும், இங்கே புரோமினேஷன் ரியாக்ஷனும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து அடிஷன் ரியாக்ஷனுமே சொல்லலாம். ஓகேங்களா, நார்மல் என்ன நடக்குதுங்க, அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா, புரோமைடு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஈத்தீனோட ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா, என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறும். அப்போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 Br எத்தில் புரோமைடு வந்து கிடைக்குது. இதுதான் நம்மளோட சி ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம சி ப்ராடக்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ சி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ நம்ம இந்த சி ப்ராடக்டோட என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஒரு பென்சில் புரோமைடு வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, புரோமோ பென்சின் எடுத்துக்கிறாங்க வித் ரியேஜென்ட் ஆஸ் சோடியம் டை ஈத்தர். ஓகேங்களா, சோடியம் டை ஈத்தர் எது கூட ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், உட்வர்ட்ஸ் ஃபிட்டிங்கோட உட்வர்ட்ஸ் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரியேஜெண்ட். ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான், உட்வர்ட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து உங்களோட ஆல்கோஹைரின்ஸ் ஆல்டிஹைட்ஸ் லெசன்ஸில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த ரியாக்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம உட்வர்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா பென்சினோட, ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது ஒன்று ப்ராடக்ட். இந்த பிஆர் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு பென்சீனோட என்ன ஆகும், உங்களுக்கு அப்படியே இந்த எத்தில் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்மளோட டி ப்ராடக்ட். ஓகே,
இப்போது நம்ம டி ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஷனில் இந்த ப்ராடக்ட் இருக்கா, இருக்குது. ஓகே, ஆப்ஷனில் 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா, எந்த மாதிரி டிகோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சிங்களா? ஆக்சுவலாக நம்ம இது ஆல்டிஹைட் லெசன்ஸ்லேருந்து எடுத்தோம். ஆனால் இந்த ஹோல் ரியாக்ஷன்ஸ் போகும்போது நம்மளுக்கு ஓவரால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படித்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து ஒரு ஒரு ஈக்குவேஷனை டிகோட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கான்செப்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையுமே வந்து எந்த மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, எண்டிங் ப்ராடக்ட் எந்த மாதிரி கிடைக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்து கீ நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா, இதே மாதிரி மோர் வீடியோ கண்டென்ட், அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.